இந்த சாம்பாரை மட்டும் தயவு செஞ்சு வச்சிடாதீங்க. அப்படி வச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் அடிக்கடி செய்ய சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ணி எடுத்துருவாங்க. ஆமாங்க, இந்த ஒரு சாம்பார் போதுங்க. இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். என்னடா பூரிக்கு போய் சாம்பார்னு சொல்கிறாங்களேன்னு பார்க்காதீங்க. பூரிக்கு சாம்பார் சூப்பராக இருக்கும். என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வெறும் குழம்பு மிளகாய் தூள் மட்டுமே வச்சு ஒரு அட்டகாசமான சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஸோ வெல்கம் டு தை சாதம் ஸ்டுடியோ. நான் உங்கள் கிச்சன் ஃப்ரெண்டு. நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ், அதாவது ஒரு டம்ளர் பருப்பு சேர்த்துக்கிறேன். இது எங்களுக்கு காலையில் டிஃபனுக்கு, மதியம் சாதத்துக்கு சரியாக போயிடும். ஸோ நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கத்தியை ஒரு 1/4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கண்ணெரிச்செல்லாம் இருக்காது. ஸோ வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட் கிடைக்கும். பொடிசாக சாப் பண்ணி சேர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். வேணால் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி 3 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துக்கிறேன். இதே நான் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பருப்பு வேக வைக்கும்போது கூடவே பூண்டு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. எனக்கு கேமராவில் அதை ஷூட் ஆகலை, மன்னிச்சிக்கோங்க. ஸோ நான் ஒரு 3 கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். காய் நீங்கள் வேறு எதனா காய் கூட அடிஷ்னலாக சேர்த்துக்கோங்க. பூசணிக்காய், கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ ஆல்ரெடி எனக்கு இந்த சாம்பார் நல்லாவே வைக்க தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சமைக்கவே தெரியாது, கிச்சன் பக்கமே போனதே இல்லைன்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி, உப்பு, கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் காய்கறிலாம் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குதுன்னு. தக்காளியில் நல்லாவே குழஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 ஸ்பூன் நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். வீட்டு மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன். ஸோ மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். பாருங்கள் குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுன்னு இருக்குதுன்னு. காயெலாம் நல்லாவே வெந்து வந்திருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஃபில்டர் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நீங்கள் லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்க்குறத விட இப்போ சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ புளி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிச்சின்னா அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிட்ட பிறகு நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் கொதிச்சா போதும். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குதுன்ட்டு பார்க்கும்போதே இந்த சாம்பாரை குடிக்கணும் போல் இருக்குது இல்லை? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். பாய்.